ஒரே நாள்ல முதல்வர 2 முறை ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திருக்காரு. இது வந்து அதிமுக காரங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, அவங்க வந்து திமுக எதிர்ப்பு தான் அவங்களுடைய வந்து உயிர் நாடி பிரச்சாரமே. ஸோ ஒரே நாள்ல 2 முறை பார்த்திருக்காரு. இதுவுமே விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. ஆப்ஷன்ஸ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரா ஓபிஎஸ்? எனக்கு விஜய் ஆப்ஷன் இருக்கு, டிஎம்கே ஆப்ஷன் இருக்குன்னு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி இல்லங்க. வச்சிருக்கிறதுக்காக தான் போய் பார்த்தாரா? ஓபிஎஸ்க்கு ஆப்ஷன்லாம் இல்லங்க. அவர் யாராவது நம்மள கூப்பிடுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. விஜய் வந்து மேபி அவர அட்வைசரா வச்சுக்கலாம் கூட. ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசரா அவர் கூட வச்சுக்கலாம். அது மட்டும் தான் அவர் பண்ண முடியாது. திமுக வந்து ஓபிஎஸ்ஐ எவ்வளவு தூரம் விலக்கி வைக்கிறார்களோ அவ்வளவு தூரம் திமுகவுக்கு நல்லது. ஏன்னா இது வந்து ஏடிஎம்கே காரங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தாது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஓபிஎஸ்ஐ உங்கள் அருகில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களால் விமர்சனம் செய்யப்படுகின்ற பாஜகவை உங்களால் விமர்சனம் செய்யவே முடியாது. ஏனென்றால் இன்று நீங்கள் என்னென்னலாம் அதிமுகவை சொல்றீங்க வார்த்தைகள், நீங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை தார வார்த்து விட்டீர்கள், அதை பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க, எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இவர் போட்ட பிள்ளையார் சொல்லி தானே. இவர் தானே முதல்ல கொண்டு போய் பாஜக கிட்ட வந்து கட்சியை நீங்க வச்சுக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்கன்னு சொன்னவரு. அப்ப இவரை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி பாஜக எதிர்ப்பு பேசுவீங்க? இன்னைக்கு திரும்ப பேசியிருக்காரு. ஓபிஎஸ் எங்க கூட்டணிக்கு வந்தாலும் வந்தால் வரவேற்போம்ங்கிறதெல்லாம் பேசிட்டு போட்டோம். ஆனா திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தால் அது திமுக கூட்டணிக்கு ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவா போய் முடியும். ஓகே, நிச்சயமா கவுண்டர் ப்ரொடக்டிவா முடியும். பாஜகவோடு உறவாடியது மட்டுமல்லாமல் ஒரு சொந்த கட்சியில் பாஜகவை வந்து அந்த ஃபிஷிங் இன் ட்ரபிள்ட் வாட்டர்ஸ் மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். நினைச்ச நேரத்துக்கு கட்சியை உடைக்கலாம், நினைச்ச நேரத்துக்கு கட்சியை இணைக்கலாங்கிற அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒருத்தர் இன்னைக்கு ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூனால வெளில வரானோடனே அவரை தூக்கி வைத்து கொண்டாடுவது வந்து அது முழுக்க அரசியல் சந்தர்ப்பவாதம். அதுல வந்து வேற எதுவுமே கிடையாது. நீங்க இவரை எதிர்க்காம பாஜகவை எதிர்க்கவே முடியாது. தமிழ்நாட்டில் நீங்க என்ன எதிர்க்கிறீங்க? பாஜக வந்து இங்க தமிழ்நாட்டு அரசியலை வந்து வேற மாதிரி மாத்த பாக்குறாங்க, நரேட்டிவை சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க, அப்படி இப்படின்னு தானே பேசுறீங்க. அதுக்கு என்ன? அதுக்கெல்லாம் அச்சாணியாக அதற்கெல்லாம் முதல்ல அடிக்கல் நாட்டினது யாரு? விதை போட்டது யாரு? அந்த விதை யாருடையது? ஓபிஎஸ் தானே. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஓபிஎஸ் வந்து நீங்க தள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அதிமுகவினுடைய விமர்சனத்தையும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டும்.